கோழி முந்தியதா, முட்டை முந்தியதா என்ற கேள்விக்கு விடை தேடுகிறவர்களைப் போல சிலர் கடவுளா, மனிதனா முந்தியவர் என்று கேட்கிறார்கள். அவர்கள் கேட்பதற்கு நியாயம் உண்டு. அவர்களுக்கும் அவர்களுடைய மனதுக்கும் அதற்கான ஆற்றல் கிடைத்திருப்பதனாலேதான் அவர்களுக்கு சிந்திக்கும் மனம் உருவாகியது. இப்பொழுது கேள்விக்கு வருவோம். உங்களுக்கு விடை தெரியும் என நினைக்கின்றேன். உங்கள் உறுதியில்லாத தாவும் மனம் சரியான பக்கத்துக்கு தாவத் தொடங்கியுள்ளது. புரிகின்றது. கோழி இருந்தாலும் முட்டை வராது என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். முட்டையிடாத கோழிகளும் இருக்கின்றன, முட்டையிடும் கோழிகளும் இருக்கின்றன. குஞ்சாகும் முட்டைகளும் இருக்கின்றன, குஞ்சாகாத முட்டைகளும் இருக்கின்றன. முட்டையிடாத கோழிகளால் குஞ்சு பொரிக்கும் முட்டைகளையோ குஞ்சு பொரிக்காத முட்டைகளையோ இட முடியாது. ஆகையால் அந்த கோழியால் புதிய கோழியை உருவாக்க முடியாது. ஆனால் முட்டையிடும் கோழியால் மட்டும்தான் குஞ்சாகக்கூடிய முட்டையையோ குஞ்சாகாத முட்டையோ இட முடியும். ஆகையால் இப்போது உங்களுக்கு கோழி முந்தியதா, முட்டை முந்தியதா என்ற விடையை இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா? மலடர்கள் முந்தியவர்களா, பிள்ளைகள் முந்தியவர்களா என்று கேட்டால் என்ன பதில் சொல்வாய்? அதற்கு உம்மால் விடை இப்பொழுது அளிக்க முடியும். அப்படியானால் பெற்றார் முந்தியவர்களா, பிள்ளைகள் முந்தியவர்களா என்ற வினாவுக்கு நீங்களே விடை சொல்ல முடியும். அப்போது அப்பா முந்தியவரா, பிள்ளை முந்தியவரா என்ற வினாவுக்கு என்ன விடை சொல்லுவாய்? கடவுள்தான் அப்பா என்றேன், நீ கடவுளின் பிள்ளை என்றேன். கடவுள் வானம் என்றேன், நீயும் வானத்தின் பகுதி என்றேன். அப்படியானால் கடவுள் முந்தியவரா, நீ முந்தியவரா என்ற வினாவுக்கு நான் விடை தர வேண்டுமா? நீயே விடையை கண்டுபிடிப்பாயா? புரியவில்லையானால் நான் சொன்ன படிமுறைப்படி மீண்டும் படியேறிவா. அப்போது கடவுள்தான் முந்தியவர், அவர் பிள்ளையாகிய நீ பிந்தியவர் என்ற விடைக்கு வருவாய் என நினைக்கின்றேன். எந்த அப்பாவும் தன்னைப் போல பிள்ளையும் இருக்க வேண்டும் என நினைப்பதில்லையா? பிள்ளை நெறி தவறும் போது நீ என் பிள்ளையடா நீ என்று ஏசுவதில்லையா? அதுபோலத்தான் கடவுளும் தன்னைப் போல எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என நினைக்கின்றார். அதற்காகவே அவர்களுக்காக எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி வைத்துள்ளார். அதுதான் அவருடைய நல்லெண்ணம். தந்தை பிள்ளையின் செயல்களில் தலையிடுவதில்லை. பிள்ளைக்கு போதிய சுதந்திரத்தை கொடுத்தது மட்டுமல்லாது அவர்கள் சிந்தனை அறிவினால் போஷிக்கப்படும் வரை உதவுவதற்கு தனக்கு பதிலாக பணியாளர்களையும் வைத்துள்ளார். வைத்துவிட்டு பிள்ளையின் செயற்பாடுகளை அவதானித்துக் கொண்டும் இருக்கிறார். அவர் நீதிவான்களையும் நியமித்துள்ளார். தண்டிக்கும் கருவிகளையும் வைத்துள்ளார். சன்மானம் வழங்கும் முறையையும் ஏற்படுத்தியுள்ளார். எல்லாம் தானாக நடக்கும். நல்ல பிள்ளையை ஏற்றுக்கொள்வார். திருத்தக்கூடிய பிள்ளையை திருத்தும் வரை ஏற்றுக்கொள்ள பொறுத்திருப்பார். திருத்த முடியாத பிள்ளையை முழுகி விடுவார். அதாவது அவருக்கு தன்னிடத்தில் இடம் கொடுக்கவே மாட்டார். அவர் என்றும் நரகவாசியே என்பது முத்தியா சுவாமிகளின் திடமான நம்பிக்கையாகும். கடவுளை காண முடியவில்லையே, நீயும் கடவுள்தான் என்று எப்படி சொல்வது என்று உனக்கு கேட்க தோன்றினால் அது நியாயமான சிந்தனைதான். உன் உடல் அல்ல, உன் ஆன்மாவே. உண்மையான கடவுளின் குழந்தை உடலுக்குள் உன் ஆன்மா எங்கே இருக்கிறது? அது மூளைக்குள்ளா, இதயத்துக்குள்ளா, சுவாசப்பைக்குள்ளா எங்கே இருக்கிறது? உன் ஆன்மாவுக்கும் அதன் உதவியாளரான மனதுக்கும் உருவம் இல்லை. உடல் முழுவதிலும் நிறைந்திருக்கும் புலப்படாதவை அவை. அதனை ஞானக்கண்ணால் மட்டுமே பார்க்கவும் உணரவும் முடியும். கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். இந்த பேரண்டம் முழுவதிலும் நிறைந்தும் இருக்கிறார். நீர் கடவுளின் பிள்ளை அல்லவா? நீரும் எலும்புக்குள்ளும் இருக்கிறாய், சதைக்குள்ளும் இருக்கிறாய், மூளைக்குள்ளும் இருக்கிறாய், மனசுக்குள்ளும் இருக்கிறாய், உடல் முழுவதுக்குள்ளும் நிறைந்து இருக்கிறாய். உடல் அழிந்தால் நீ இல்லை, நீ புறப்பட்டால் உடல் இயக்கம் இல்லை. நீ மட்டும் கடவுளின் பிள்ளை இல்லை. கோடான கோடி கடவுளின் பிள்ளைகள் இந்த பூலகத்தில் இருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரை எல்லோரும் சமமானவர்களே. எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகளையே வைத்துள்ளார். அவர்களே தங்களுக்கிடையில் வேறுபாட்டை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். எல்லோருக்கும் சமமான மனதையே கொடுத்திருக்கிறார். ஒளியை மட்டுமே வைத்துள்ளார். இருளில் இருப்பது அவன் செயலின் விளைவே. இன்பத்தை மட்டுமே வைத்துள்ளார். துன்பத்தில் உழல்வது அவன் செயலின் விளைவே. நல்லதை மட்டுமே வைத்துள்ளார். கெட்டதாக்கிக் கொள்வது அவன் செயலின் விளைவே. மகிழ்ச்சியை வைத்துள்ளார். கவலையை உருவாக்கிக் கொள்வது அவன் செயலின் விளைவே. விளைவை நல்லதாக்கிக் கொள்ள நல்லெண்ணம் என்னும் ஒன்றை மட்டும் வைத்துள்ளார். தீய எண்ணம் அவன் செயலில் விளைவு. நல்லெண்ணம் மட்டுமே நல்லது.
எது என்பதை தெரிவு செய்ய உதவும். அது மனதுக்கு அறிவை ஊட்டும். அந்த அறிவு மனதை பக்குவப்படுத்தும். அப்போதுதான் அளவுக்கும் மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சாகும். அளவோடு பயன்படுத்தினால் நஞ்சும் அமிர்தமாகும் என்ற உணர்வு வரும். அளவுக்கு மிஞ்சிய நுகர்வுக்கு வயிற்று வலியையும் இளமையில் முதுமை அடைதலையும் தியானம் என்ற தலைப்பில் மூச்சை அடைக்கும் மூக்கினாலும் கண்ணினாலும் இரத்தம் வந்து சாவதையும் உதாரணமாக சொல்லலாம். தியானத்தில் மூச்சை அடக்க வேண்டும் என்பதில்லை. மூச்சு காற்று தங்கு தடையின்றி உள்ளே போய் அசுத்த காற்றுகள் வெளியே வர வேண்டும் என்பதே முக்கியமாகும். சுழியோடி முத்தெடுக்க நினைப்பவன் மூச்சு பயிற்சி செய்வது அவன் இலட்சியத்துக்கு அமைவானது. அதனை கடவுள் அங்கீகரிப்பார் என்றும் சொன்னார். உடம்பை உறுதியாக்கினால்தான் கடவுளை காணலாம், இன்பத்தை அதிகரிக்கலாம் என்பதும் உண்மைதான். அதுவும் அளவுக்கும் மிஞ்சக்கூடாது. உலகில் நீண்ட நாள் வாழலாம் என்று எண்ணிய சுயநல சித்தர்கள் அளவோடு கொடிய நஞ்சுகளை பயன்படுத்தி நவபாசானம் தயாரித்ததையும் முத்தியா முனிவர் எடுத்து கூறினார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஏராளமான தீர்மானங்களை எடுத்து செயல்படுத்த வேண்டி இருக்கின்றது. அவருடன் மட்டும் தொடர்பட்ட தீர்மானங்களாகவோ, பிள்ளைகள் மனைவி மக்களுடன் தொடர்பட்ட உறவுகளுடன் தொடர்பான, அயலவருடன் தொடர்பான, சமூகத்துடன் தொடர்பான, நாடு தொடர்பான தீர்மானமாகவும் அவை இருக்கலாம். எந்த தீர்மானமாக இருந்தாலும் மனச்சாட்சி நல்லதென சொல்லும் முடிவை எடுக்க வேண்டியது அவரவர் பொறுப்பாகும். அவ்வாறு எடுக்கப்படும் தீர்மானம் உனக்கு இன்பத்தை கொடுக்கும் என்பது மட்டுமன்றி மற்றவருக்கு துன்பத்தை ஏற்படுத்தாது. அத்தீர்மானம் மற்றவர் உன்மேல் பொறாமையை, கோபத்தை, வைராக்கியத்தை உண்டாக்காமல் உன்மேல் மதிப்பையும் விருப்பையும் விதைக்கும் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். சில வேளைகளில் உனக்கு துன்பம் வருகிறது என கண்டால் உன் தீர்மானத்தில், நீர் எடுத்த தீர்மானத்தில் பிழை இருக்கிறது என்பதை உணர முயற்சி. பிழையை திருத்தி தோல்வியை பொருட்படுத்தாது இடைவிடாது தொடர்ந்து முயற்சி செய். தோல்விதான் உன் மனதுக்கு உரமூட்டும், உடலுக்கும் பலமளிக்கும். காயகல்பமும் நவபாசானமும் தயாரிக்கும் சுயநல சித்தர்களுக்கு தேவைப்படுவது உனக்கு தேவைப்படாது. நல்லெண்ணமும் நல்ல தீர்மானமும் எடுக்கும் உனக்கு அவை தேவையில்லை. உன்னை அறியாமல் தீர்மானத்தில் பிழை ஏற்பட்டிருந்தால் அதனை திருத்தும் மனநிலையுடன் இடைவிடாது முயற்சி செய். உனக்கே வெற்றி வரும். உன் இலட்சியத்தை சாதித்து விடலாம். பாகம் இருக்க பனம்பழம் விழுவது போல உன் வெற்றிக்கான வாய்ப்புகள் தானாக கிடைக்கும் என்று முத்தையா சுவாமிகள் சொல்வார். அரவழி சப்பு மெண்டி சப்பு.